சினிமா தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயர் என்னுடைய அம்மாமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே போய் பார்க்கல நிறையா சொந்தங்கள் வந்து பிஜேபின்னா என்னன்னே தெரியாமல் அளவுக்கு இருக்காங்க. அதோட வேல்யூவேஷன் வந்து இப்போ தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம மோடி கட்சி வந்து எவ்வளோ பெரிய கட்சின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். சில பேர் தெரிஞ்சிருக்கோம், சில பேர் தெரிஞ்சிருக்காது. அப்போ நம்ம மோடி கட்சியில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து தாமரை சொந்தத்தோட நம்மளாம் தாமரை குடும்பம் இனிமே. இப்போ நான் வந்து இளைய தலைமுறையாக நான் வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கேன்? நான் யார் என்னன்னு தெரியுதா? எல்லாத்துக்குமே தெரியும். நான் ராமநாதபுரம், நம்ம ஒரு சொந்த பந்தமா நம்ம எல்லாருமே கீழூர் மேலூரா இருக்கோம். நம்ம இந்த ஊர்ல நீ ஓட்டு கேட்டீங்கன்னா எங்க ஐத்த எங்க அக்கா எங்க மாமே அப்புறம் தாய் சொல்லு வராதுல ஐத்த அக்கான்றது அக்காவை நான் டக்குனு இப்பதான் பேசுறோம். தியாமட்டு ஊரு. ஓகே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில நான் ஜாயின் பண்ணது ரெண்டு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். அவ்வளவுதான். நான் என்னோட ஏன்னா நான் அது சொன்னாதே ஏன் அரசியலுக்கு வந்திருக்கோம், நம்மளோட நோக்கங்கள் என்ன, சமுதாய பணிகள் என்னன்றது நம்மளுக்கு உங்களுக்கு தெரியணும்ல. சும்மா எல்லாரும் மாதிரி அரசியல் பண்ணோம்னா நம்மளுக்கு அது தேவையில்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு நான் வரல. சமுதாய பணி செய்ய, மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்ய. ஏன்னா நான் நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில். நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால நம்ம எல்லாருமே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா நல்லா இது பண்ணியிருக்காங்க. அப்போ நான் ஏதாவது மக்களுக்கு செய்யணுன்றது தான் என்னோட நோக்கமாக இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக. அப்போ நான் இந்த பிஜேபியை செலக்ட் பண்ணேன்னா நான் மற்ற மாநிலத்துக்கெலாம் போகிறேன். அந்த மாநிலத்தோட முன்னேற்றத்தை பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்கள், ஒரு 5 வருஷம் ஆச்சு யாருக்குமே கவர்மெண்ட் வேலை இல்லை. ஏன்னா இங்குள்ள ஆட்சி அமைப்பு அப்படி இருக்குது. இன்றைக்கி மற்ற மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணோம்னா விதவாங்கலேருந்து உழவுலேருந்து எல்லாத்துக்குமே மானியமாக காசு கொடுத்துட்றாங்க. இங்கே அப்படி கிடையாது. நம்ம தான் சொந்த முதலீடு போடுறோம், உழைப்பை சிந்துறோம், ரத்தத்தை சிந்துறோம். அதில் வருமானன்றே தெரியல. ஆனால் மற்ற மாநிலத்தில் அப்படி கிடையாது. நீ விவசாயம் பண்ணோம்னாலும் சரி போய் நம்மளுக்கு வேணுமென்ற வசதியை வந்து மற்ற மாநிலத்தில் கொடுக்குறாங்க பிஜேபி அரசு. நம்ம மாநிலத்திலும் வரணும். விவசாயம் பண்ணுறதே நம்மளோட முதல் தொழிலே. விவசாயம் பண்ணாதே நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே வளர முடியும். இதுக்கு அடுத்து அப்பாற்பட்டது தொழில், டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் கம்பேரிசன் பண்ணையில் ஈக்குவலாக வந்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து தொழில் பண்ணோம்னா இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் 10 லட்ச ரூபாய்க்கு 35%. இங்கே எத்தனை பேர் தெரியாமல் இருக்குது. நம்ம அதுக்கு போய் நம்ம பேங்க்கில் போய் பேசினாச்சே அதுக்குரிய திட்டங்கள் நலத்திட்டங்கள்லாம் தெரியும், நம்மளுக்கு தெரிய மாட்டுது. இப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தொழில் யாராவது பண்ண போகிறாங்களா, ஒரு குடிசை தொழில் பண்ண போகிறாங்களா, அந்த குடிசை தொழிலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணேன். நான் எவ்வளோ முதலீடு போட போகிறேன், என்ன மிஷினரி பண்ண போகிறேன், என்ன தொழில் பண்ண போகிறேன்ற ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம்னா பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 20 லட்சம் 10 லட்சம் கொடுப்பாங்க. அந்த தொழில் உண்மையிலே பண்ணணும். சும்மா நம்ம ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு போனால் நிற்க தரமாட்டாங்க. அவங்க ஒன்றுக்கு 10 தடவை ஒரு வெரிஃபிகேஷன் வராங்க. சும்மா ஒன்றும் காசு தர மாட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கே நம்ம ஊரில் வட்டிக்கு 4 ஈடு பத்திரம் எழுதுறாங்க, கைரேகை வாங்குறாங்க. இப்போ பேங்க்காரன் இன்னும் ரூல்ஸ் அதிகமாக இருக்கும். அவன் படித்தவங்க தான் உள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம போய் நாங்கள் இறங்கி இப்போலாம் தொழில் அங்கே நிறைய டெவலப் பண்ணோம். உசிலம்பட்டியில் வந்து நான் ஒரு 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறேன். 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறேன்னா என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் புதுசாக இருக்கிற பசங்களை தான் நான் ட்ரெயினர் பண்ணுறேன். இங்கே யாரும் பார்த்தா யாருமே வேலை தெரிஞ்சாலாம் உள்ளே வரமாட்டாங்க எங்கள் கம்பெனிக்கு. அப்படியே வந்தாலும் கூட அங்கே உள்ள இருக்கிற டெக்னாலஜிக்கு பண்ண முடியாது. புதுசாக வந்த பையங்களை ட்ரைனிங் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஊருக்குள்ளே டெவலப் பண்ணணும். உசிலம்பட்டியை ஒரு தொழில் தூங்கா நகரமாக எப்படி மதுரை இருக்கோ அதேமாதிரி உசிலம்பட்டியை ஒரு தொழில் வளமாக மாற்றணுன்ற என்னோட எண்ணம். அது ஒரு ஃபஸ்ட்டு சமுதாயத்தில் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கல்லை கூட எடுத்து வச்சுட்டு நம்ம அது குலசாமியாக கும்பிடுவோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறநிலைத்துறைன்னு ஒன்று அமைச்சு அந்த கோயில்களை அடுத்து டெவலப் பண்ண விடாமல் அடுத்த கட்டட பணிக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்படியே கோயில் மண்ணோட மண்ணாக போய்க்கிருக்கு. நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம வெள்ளி செவ்வாய்க்கு முடிஞ்சா நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம். நம்ம பிள்ளைய சாமி கும்பிட்டு எதுக்கு, நம்மளுக்கும் நல்லெண்ணெய் வரணும்னு. பிஜேபி அரசு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்துக்களுக்கு இந்த கோயில் முறைகளுக்கு குலசாமிகளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களே முன்னிருந்து ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு அமைப்பு வச்சு கோயில் கட்டி தராங்க, நிதி வழங்குறாங்க.
அப்போ கோயில் கும்பிட்றனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணங்கள் வரும். ஒரு நம்ம கடவுள் நம்ம குலசாமி விடாதரா, கல்யாண கருப்பு நம்மளை விடாதரா, தப்பு செய்யக்கூடாதான்னு நம்மளுக்கு தோணும்ல. அப்போ அது போய் கடவுளை கும்பிட்டாதான் யாரும் பிள்ளைகளை கடவுளை வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிடணும், அதுவும் கும்பிட்றதில்ல. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம கடவுளை கும்பிட்றோம். திருவிழான்னு வச்சு பொட்டாசி பொங்கலோ ஐப்பசி பொங்கல்ஸோ ஏதோ ஒன்று வைக்கிறோம். ஆனால் அன்னைக்கு கூட சரக்கு அடிச்சுட்டு அப்படியே இப்போ பைக்கில் ரவுண்ட் அடிக்கிறது. அப்போ பிள்ளைகளோட அடுத்த இன்னொரு 20 வருஷம் வச்சு பார்த்தீங்கன்னா எவனுமே சாமியை கும்பிட மாட்டான். நம்மளோட கடவுளை நம்மளை மதிக்குமா? அப்போ எல்லாத்தையும் கடவுளை வணங்க வைக்கிறது என்னோட குறிக்கோளாக இருக்குது. இந்த அரசியல் பணியில் சேர்த்து என்னோட சேர்ந்துருக்கவங்களாம் கடவுளை கும்பிடுற அளவுக்கு தான் நம்ம கொண்டு வரணும். அது ஏன் கும்பிட்றன்ற விஷயத்த ஷேர் பண்ண போகிறோம். இப்படி நான் நிறைய திட்டங்களை நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கு நான் இந்த அரசியலுக்குள்ளே வந்திருக்கேன். எனக்கு 5000 வேலை இருக்கும். ஆனாலும் நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன்னா உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுன்றது தான். அதில் நீங்கள் என்னை மட்டும் அதை மட்டும் மற்ற அரசியல்வாதி மாதிரி என்னை நினைக்காதீங்க. எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த பையன் நல்ல பையன்ப்பா. ஏன்னா எனக்கு வயசு இருக்குது, இன்னும் எத்தனையோ வயசாக நான் இந்த ஊரில் தான் நம்ம இப்போ இங்கேருந்தே ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக போகணும். தமிழ்நாடு ஃபுல்லாக போனாதே நம்ம ஊருக்கு நல்லது செய்ய முடியும். அங்கே மத்திய அரசாங்கத்தை ஒரு மக்கள் பிரதிநிதி ஆனாத்தான் நான் கேட்க முடியும் ஊருக்கு இதை கொண்டு வாங்கண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் இங்கே உள்ள மாநில அரசுக்கும் பார்த்தீங்கன்னா பணம் தயாரிக்கிறது மத்திய அரசாங்கம் தான். எனக்கு எது கேட்டாலும் நலத்திட்டங்கள் கேட்டாலும் மத்திய அரசாங்கம் தரணுன்றாங்க. அப்போ மாநில அரசுக்கிட்ட என்னதான் இருக்குது? எந்த தொழில் வாய்ப்பு எதுவுமே இல்லாதனால மாநில அரசு எப்பயுமே மத்திய அரசாங்கம் நம்பிதான் இருக்கும். மோடி கட்சி தான் அங்கே இருக்க போகுது, தாமரை கட்சி தான் அங்கே மலர போகுது. அப்போ நம்ம ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்? எப்போ பார்த்தாலும் நானும் ஏடிஎம்கே தான், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எல்லாருமே ஏடிஎம்கே தான். நம்ம முஸ்லிம்கிட்டே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான், அம்மா கட்சி தான். இன்றைக்கி அம்மா இல்லாதனால நம்ம மக்களுக்கு எந்த ஒரு தென் தமிழகத்துக்கு எந்த ஒரு இதுவுமே வரமாட்டேது. அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஏற்றதாக இருக்கிறது நம்ம எல்லாரும் தாரத்தையும் தேசத்தையும் வலிமைப்படுத்துறதுக்கு நம்ம வலிமையான தேசத்தை உருவாக்கணும்னா நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். இங்கே தாமரை மலரணும். ஆமாம், தாமரை மலர்ந்தா தானே நம்ம இங்கே கொண்டு வர முடியும். எல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய நலத்திட்டங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா IPS அண்ணாமலை அண்ணன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு தீர்வு சொல்கிறாரு. எனக்கு ஒரு பிரச்சனை அது இந்த தீர்வு அவர் வச்சுருக்காரு. அவர் அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு நம்மளுக்காண்டி கட்சி பணிகளையும் சமூக பணிகளையும் அவர் செய்யும்போது நான்லாம் அவர் கால் தூசி தான். அவர்னால தான் நான் இன்றைக்கி கட்சிக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ நம்மளும் ஏதாவது சேவை செய்யணும், நம்மளும் மக்களுக்கு போய் செய்யணும். நம்ம இன்னொரு 200 ஆண்டுகள் நம்மளை பேசணும். சும்மா இருந்தால் வாழ்ந்தன்று இல்லாமல் ஏதாவது அந்த 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 பையன்பா சூப்பர் பையன்பா நல்லா சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா. இன்றைக்கி அது மாதிரி என்னோட எண்ணம். அதே மாதிரி அண்ணாமலை எண்ணம். வீடு வீடாக போவோம், வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுவோம், பிஜேபியோட சித்தாந்தத்தை சொல்லுவோம், சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்போம். ஏன்னா இன்றைக்கி உண்மையிலே பிஜேபியில் அங்கே ஹிந்தி தெரியாது. அதனால தான் நம்மளுக்கு மோடியை பற்றி தெரியாமல் இருக்குது. தமிழகத்தில் இல்லாதனால பிஜேபி இல்லாதனால மத்திய அரசாங்கம் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியோட பவர் என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இங்கே உள்ள ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு நாய் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். ஓசியாக கிடைக்குது, ஓசியாக வழங்குறோம், ஓசியாக இது பண்ணி நம்மளை சோம்பேறி ஆக்கியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம மேலே இருக்கணும், அதுலேருந்து நம்ம மக்களை வெளியேற்றிக்கு வரணுன்னு என்னோட எண்ணம். அதனால் இதுக்கு இந்த வாய்ப்புக்கு மேலச்செமிட்டி இந்த வாய்ப்பு அளித்த சியாம் வீட்டு ஊர்களுக்கு எனக்கு மிக்க நன்றி. மலர்குடி அக்கா, காந்தி அக்கா, உள்ள இருக்க அம்மாமார்கள், பாட்டிமார்கள் எல்லாத்துக்குமே எனக்கு உண்மையிலே எனக்கே சந்தோஷமா இருக்கு. என் வீட்டில் நான் நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்துக்கள்ன்ற ஒரு இதில் தான் இது பண்ணுறோம். இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து தான் இந்துக்கள் அமைப்புக்கு பிஜேபி அரசாங்கம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய விஷயத்த உங்களோட ட்ராவல் பண்ணுறேன். நிறைய பேசணும்னு வந்தேன், ப்ரெஷரில் பேசணும். அடுத்தடுத்தே போகும்ல பேசணும். அதேமாதிரி எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கட்சிக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கிற நம்ம மலர்குடி அக்காவும் சரி, ரொம்ப எனக்கு நன்றி. காந்தி அக்கா எனி டைம் என்னப்பா என்ன செய்கிற, என்ன செஞ்சுருக்க, எப்போ தேவையில்லாமல் எதுவும் செலவழிச்சிருப்பா, அங்கே போகாதப்பா, இங்கே போகிறப்பா போலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நான் வளர்ந்துன்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நான் வளர்ந்து நினைக்கிறாங்க. அதனால் இவங்க என்னோட எஞ்சாவது நன்றி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, ஜெய் ஹிந்த், ஜெய்
ராமகிருஷ்ணா எதை எடுத்து பாப்பா தொட்டில் உள்ள வாங்க. இங்கே நீங்கள் எல்லாருமே என்ன எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட். ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த தாமரை சின்னன்றது இன்னும் தெரியாமல் இருக்குது. உட்காந்து பேசையில் எங்கேயாவது நூறுநா வேலைக்கு போகல இந்த மாதிரி தாமரை சின்னத்தை பற்றி பேசுங்க. ஏதாவது நியூஸில் மோடியை பற்றி இருந்தால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நலத்திட்டங்கள் வருதுன்னு ஏதாவது பயனாளி அந்த மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒருத்தனா ஓடுறத காட்டியும் உங்கள் 100 பேர் சேர்ந்து ஓடும்போது எனக்கு இன்னும் பவர் அதிகமாகும். நான் இந்த நன்றி விசாரத்தை எனக்கு ஒன்று செஞ்சால் நான் 100 செய்யணும்னு நினைப்பேன். எதிர்கட்சியோ ஏடிஎம்கோ டிஎம்கோ என்ன செஞ்சாலும் அதை காட்டி நான் 3 மடங்கு செய்யணும்னு நினச்சி வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு மக்கள் அதிகாரம், மக்கள் பிரதிநிதி ஆனால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். சும்மா நான் போய் பிடி ஆஃபீஸ்லையோ தாசில்தார் ஆஃபீஸ்லையோ ஆடி ஆஃபீஸ்லையோ நான் போய் உட்காந்தாலும் பேசினாலும் அங்கே என் வேலை நடக்காது. என் சீக்கிரம் மதி இப்போதைக்கு இருக்கும். நம்ம மறியல் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், இவ்வளோ தான் பண்ண முடியும். ஒழிஞ்சு அந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் இங்கே திட்டத்தெல்லாம் வருது. அந்த திட்டம் எங்கே இருக்குன்றது நம்ம கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணோம். भारत माता के 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 போட்டு விடுங்க. நம்ம வழியாக வளர்த்து விடுங்க. எல்லாரும் ஊக்கம் கொடுக்கணும் நீங்கள் தான். நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம். அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு. வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. மனங்களை கவர்ந்திட ஜனங்களை அணைச்சிட மதுரையில் பிறந்தவன் நீ. நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம். அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். தென்னாடு கொண்டாடும் சிங்கம் ஒளி என்னாலும் மங்காத தங்கம். வீரத்தில் தேசிங்கு ராச மக்கள் உள்ளத்தில் உட்கார்ந்த நேச. பூவத்த மனசுள்ள பொன்னான அண்ணனுக்கு ராவுத்தர் போல நல்ல துணை இருக்கு. அட மதத்தை பார்க்காம மனச பார்க்கிற மன்னனுக்கு எங்கே இணை இருக்கு. சொல்லாம விட்டா கதம் பையா. கால்பட்ட மண்ணிங்கு செழிக்கும். அட கண்பட்ட குப்பங்கள் சிரிக்கும்.
கைப்பட்ட எல்லாமே துலங்கும் இவன் கைராசி சொல்லாம விளங்கும் தாய் குலம்